உலகின் மிக வலிமையான கூட்டமைப்பு நேட்டோ உடைகிறது. ட்ரம்பின் ஆணவத்தால் நசுங்கும் அமெரிக்கா. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் டென்மார்க்கிலிருந்து கிரீன்லாந்தை கைப்பற்றும் முயற்சியில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு புதிய வரிகளை விதித்ததை அடுத்து நேட்டோ குழுக்கள் உடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. முதல் கட்டமாக ஐரோப்பிய நாடாளுமன்றம் அட்லாண்டிக் கடல் கடந்த வர்த்தக ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்துள்ளது. வரிகள் இல்லாத வகையில் செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தத்தை தொடர முடியாது என்று ஐரோப்பா அறிவித்துள்ளது. ஆர்டிக் தீவுக்கு படைகளை அனுப்பிய ஐரோப்பிய நாடுகளுக்கு 10% கூடுதல் சுங்க வரி விதிப்பதாக நேற்று ட்ரம்ப் அறிவித்தார். ஜூன் 1 முதல் வரி 25% உயர்ந்து கிரீன்லாந்தை முழுமையாக வாங்கும் ஒப்பந்தம் எட்டப்படும் வரை வரி விதிப்பு தொடரும் என்றும் ட்ரம்ப் கூறினார். அதாவது கிரீன்லாந்தை வாங்கியே தீர்வோம். அதை தடுக்கும் டென்மார்க் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு வரி 25% உயர்த்தப்படும் என்றும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை கையகப்படுத்துவது பேச்சுவார்த்தை மட்டும் தீர்வாக அமையாது, இதற்காக இராணுவத்தையும் பயன்படுத்தலாம் என்ற திட்டத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் இராணுவ பயன்பாடு உட்பட பல்வேறு விருப்பங்களை ஆராய்ந்து வருகிறார். ட்ரம்பின் கிரீன்லாந்து மீதான ஆசைகளுக்கு டென்மார்க் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் ட்ரம்ப் கிரீன்லாந்து உள்ளே சென்று தாக்கலாமா என்று திட்டமிட்டு வருகிறார். ஐரோப்பிய தலைவர் டென்மார்க்கிற்கு ஆதரவாக கூட்டு அறிக்கை வெளியிட்ட சில மணி நேரங்களிலேயே இந்த அமெரிக்க அறிவிப்பு வெளிவந்தது. பாதுகாப்பு காரணங்களுக்காக கிரீன்லாந்து அமெரிக்காவிற்கு தேவை என்று ட்ரம்ப் வாதாடி வருகிறார். அதே சமயம் எந்தவிதமான அமெரிக்க தாக்குதலும் நேட்டோ அமைப்பை முடிவுக்கு கொண்டு வரும் என்றும் டென்மார்க் பிரதமர் மெட்டோ ஃப்ரெடெக்சன் எச்சரித்தார். உள்ளே படைகளை எடுத்துச் சென்று கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்றினால் அது மிகப்பெரிய போராக உருவெடுக்கும். அமெரிக்கா ஐரோப்பிய சண்டையாக மாறும். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்கும் தனது சர்ச்சைக்குரிய திட்டத்தை மீண்டும் முன்மொழிந்துள்ளார். ஆரம்பத்தில் வெறும் அரசியல் பேச்சு என புறக்கணிக்கப்பட்டது தற்போது ஐரோப்பிய தலைவர்களால் தீவிரமான அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது. ஐரோப்பா அமெரிக்கா இடையேயான உறவுகளில் பெரும் நெருக்கடி இது ஏற்படுத்தலாம் எனவும் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். கிரீன்லாந்து டென்மார்க் அரசின் கீழ் உள்ள ஒரு சுயாட்சி பிரதேசம். வேறு நாட்டின் ஆதிக்கம் வேண்டாம் என்பதை அதன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மற்றும் மக்கள் தெளிவாக தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா அந்த தீவை தன்னுடன் இணைக்க முயன்றால் விருப்பமில்லாத கிரீன்லாந்து மக்களை இராணுவ பலத்தால் கட்டுப்படுத்த நேரிடும். இது நீண்டகால அடிமை ஆட்சியும் சர்வாதிகார சூழலையும் உருவாக்கும். இந்த யோசனைக்கு டென்மார்க் பிரதமர் மெட்டா ஃப்ரெடெக்சன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனுக்கு நேரடியாக எச்சரிக்கையாக அமெரிக்கா கிரீன்லாந்தை கைப்பற்றும் தேவை பற்றி பேசுவது முற்றிலும் அர்த்தமற்றது என்றார். டென்மார்க் ராஜ்யத்தின் எந்த பகுதியையும் இணைக்க அமெரிக்காவுக்கு சட்ட அடிப்படை இல்லை எனவும் அவர் வலியுறுத்தினார். மேலும் டென்மார்க்கும் கிரீன்லாந்தும் நேட்டோ உறுப்பினர்கள் என்பதால் கூட்டு பாதுகாப்பு உத்தரவாதத்தால் ஏற்கனவே பாதுகாக்கப்படுகின்றன என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஏற்கனவே உள்ள பாதுகாப்பு ஒப்பந்தம் மூலம் அமெரிக்காவிற்கு கிரீன்லாந்தில் விரிவான இராணுவ அணுகல் உண்டு என டென்மார்க் குறிப்பிட்டது. கிரீன்லாந்து படையெடுப்பால் டென்மார்க் நேட்டோவின் 5ஆம் பிரிவை பயன்படுத்தக்கூடும் என சுட்டிக்காட்டியிருப்பது நிலையை மேலும் தீவிரப்படுத்துகிறது. இப்பிரிவின்படி ஒரு நேட்டோ உறுப்பினர் மீதான தாக்குதல் அனைத்து உறுப்பினர்கள் மீதும் நிகழும் தாக்குதலாக கருதப்படும். கூட்டணியை ஆதரிப்பதா இல்லையா என்பதை ஒவ்வொரு நேட்டோ நாடும் பகிரங்கமாக தேர்வு செய்ய வேண்டியது கட்டாயமாகும். 5ஆம் பிரிவுக்கு ஆதரவளிக்க தவறினால் நேட்டோ அமைப்பை சிதறும். அதாவது ஒரு நேட்டோவை தாக்கினால் மற்ற எல்லா நாடுகளும் உதவிக்கு வரும். ஆனால் தாக்குதல் நடத்துவதோ நேட்டோ நாடு என்றால் என்ன ஆகும்? மொத்தமாக நேட்டோ அமைப்பு சேர்ந்துவிடும். இந்த விவகாரத்தின் விளைவுகள் மோசமான கடுமையானதாக இருக்கும். கிரீன்லாந்தை இணைப்பது நேட்டோ ஒற்றுமையை சிதைக்கும். இதன் மூலம் ரஷ்யா பால்டிக் நாடுகளை அச்சுறுத்தி நேட்டோவிற்கு சவால் விடும். நேட்டோ உடைந்தால் நேட்டோவில் இருக்கும் நாடுகள் தாக்க ரஷ்யா அஞ்சாது. அத்துடன் அமெரிக்க ஐரோப்பிய ஒன்றியம் இடையே பெரிய வர்த்தக போரையும் தொடங்கலாம். ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்து பதிலடி கொடுக்கலாம். இது அமெரிக்க வணிக நலன்களை முதலீட்டாளர்களை பாதிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.